ஹாய் வாங்க வணக்கம். இன்றைக்கி தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆயுத பூஜை இல்லையா, பால் காய்ச்சிட்டு போயிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு பால் காய்ச்சினோம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ரூம் பக்கமே வரல. தண்ணி ஊற்றி வச்சுட்டு போனால் எப்படி இருக்குது பாருங்கள். நான் வந்து இந்த ரூம் பக்கமே வரல. அதான் பாப்பா பெட்டில் சேர்த்துருந்தது இல்லையா, 3 நாள் அங்கே போயிடுச்சு. நேற்று பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்துகிட்டு வந்த துணி எல்லாம் இருந்தது. அது எல்லாமே ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்துகிட்டு வந்த துணி, வீட்டில் அப்புறம் நான் துவைக்காமல் வச்சுருந்த துணி, அப்புறம் 3 நாளாக எனக்கு நேரம் இல்லை இல்லையா, அந்த துணிங்க, வீட்டிலலாம் பாத்திரம்லாம் விளக்காமல் இருந்தது, வீடு வாசல் கூட்டாமல் இருந்தது. அந்த வேலையை வந்து நேற்று ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால் அப்புறம் உள்ளால வீட்டில் இருக்கிற ஜாமான்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். பாதி ஜாமான் வந்து எல்லாம் விளக்கி வச்சுருக்கிறேன், பாதி ஜாமான் விளக்காமல் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து இந்த வீட்டுக்கு கழுவி விடுறதுக்கு வந்திருக்கோம். நாளைக்கு ஆயுத பூஜை இல்லையா, நாளைக்கு ஆயுத பூஜை அப்படிங்கும்போது இன்றைக்கி கழுவி விட்டு போனோம்னா, ஒரு நிமிஷம்ப்பா, தண்ணி ஊற்றி வச்சா நல்லா ஊறி போயிருக்கும் இல்லையா. விளக்குறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். என்ன பண்ணுறது, பால் காய்ச்சி 5-6 நாள் ஆகுது. உண்மையாகவே இந்த கொடுமைலாம் யாருக்குமே நடக்காது. பால் காய்ச்சின அன்றைக்கே எல்லாம் ஜாமான்லாம் கொண்டாந்து வச்சு எல்லாம் சிறப்பாக ஆக்குவாங்க. ஆனால் ஏன் நேரம் பாருங்கள், பால் காய்ச்சிட்டு மறுநாளே போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு கடவுள் வந்து என் பேத்தியை சோதிக்கிறான், என்னையும் சோதிக்கிறான். அப்புறம் இன்றைக்கி தான் சரி நாளைக்கு ஆயுத பூஜை, நாளைக்கு வந்துட்டு வீடெலாம் கழுவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த வீட்டுக்கு லைட்டு வேறு இல்லை. கழுவி விட்டு போனோம்னா நாளைக்கு வந்து ஒரு கல்பரை ஏற்றி சாமி கும்பிட்டோம்னா ஜாமான்லாம் கொண்டாந்து வச்சிடலாம். நாளைக்கு வந்து ஜாமான்லாம் கொண்டாந்து வச்சு நாளான்னையிலேருந்து இங்கேயே சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, சரிப்பா, எல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து வீட்டை கழுவி விட்டுறலாம். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி தான் வச்சு சாமி கும்பிட்டோம். அன்றைக்கி வந்து வீடியோ கூட எடுக்கிறது இல்லை, லைவ் போட்டிருந்தாங்களா, வீடியோ எடுக்கிறது இல்லை, இப்படி தான் வச்சு சாமி கும்பிட்டுருந்தோம். ஓகேப்பா, இன்றைக்கி வந்து வீடெலாம் கழுவி விட வந்திருக்கிறேன். கழுவி விட்டுட்டு நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். நாளைக்கு நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் ஆக்கி சாப்பிட்ற பாத்திரம் மட்டும் இல்லை கொண்டாந்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் காலையிலேருந்து இங்கேயே சாப்பாடு செய்கிற மாதிரி தான். அதுக்காக தான் இன்றைக்கி வந்து கழுவி விட வந்திருக்கேன். ஓகேப்பா, நான் கழுவி விடுற வேலையை பார்க்குறேன். ஓகே, பாய்.